உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கூல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, காலேஜ்ல வேற செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அண்ட் ஒர்க் போகிற இடத்துல வேற செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். க்ளோஸாக ஒரு சர்க்கிள் இருந்திருக்கும்ல ஸ்கூல்ஸில் காலேஜில், அவங்க கூட ரெகுலராகவே டச்சில் இருக்கீங்களா? ஒன்று வந்து அடிக்கடி மீட் பண்ண முடியறதில்ல, இன்னொன்று வந்து கால் பண்ணணும்னா கூட அவங்க வேற இடத்துல இருக்காங்க, வேற ஒர்க்ல இருக்காங்க, வேற டைமிங்ல இருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் இவங்க கூட இருந்திருக்கலாம், அந்த டைமிங் அமையாமல் போச்சுன்னு? என்னோட லைஃப்ல முக்கியமான மூமெண்ட்ஸ்ல அவங்க இருந்தது இல்லை. என்னோட வெட்டிங்ஸ்க்கு நிறைய பேர் வரல, குழந்தை பிறந்த சமயத்துல அந்த மாதிரி. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனையே இருக்காது, நம்ம அது பெரிய பிரச்சனையா நினைச்சிட்டு அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்பெல்லாம் உண்மையாவே பிரச்சனை வரும்போது வந்து ஷேர் பண்ண முடியலன்னு தோணும். நம்ம நினைச்சோடனே மீட் பண்ண முடியாது. கேஸ் இங்கேயே லோக்கல்லே இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், நம்ம நினைச்ச உடனே போய் எல்லாம் மீட் பண்ண முடியாது. எதுக்குன்னு கேட்பாங்க, அது அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. நம்ம எதுக்குன்னா ஃப்ரெண்டை பார்க்க போறேன், எதுக்கு, அதுக்கு ஒரு காரணம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்போ யார்கிட்டலாம் பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு இப்போதைக்கு? குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும் தான். ஏன்னா நான் அம்மா போயிட்டு வந்துடுறேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும்னா இப்போ யாருக்கு கால் பண்ணலாம்? கால் பண்ணால் உடனே எடுப்பாங்களா? அது ஒரு நல்ல கேள்வி தான். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே. என்ன ஒரு அதிசயம், 2 பேரும் கனெக்ட் ஆயிருக்கீங்க. நீலாம் பிஎஸ்சி ஐடி டிகிரி வாங்கினதே பெருசு, நீ எப்படி பிஹெச்டி வாங்குவ? நம்மலாம் கடைசியா பேசி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி 3 பெண்களோட 3 தோழிகளோட பாசம், பிணைப்பு, போராட்டம் தான் விஜய் டிவியோட கனா கண்டே நடி. திங்கள் முதல் சனி வரை தினமும் இரவு 10 மணிக்கு.